பிரதிபலன் பாராமல் சேவையை மட்டுமே பிரதானப்படுத்திய பொது வாழ்க்கை அமைச்சுக்குன்னு என் தலைவர் சொன்னதை அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டி சேவையை பிரதானப்படுத்தி சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற அவருடைய கொள்கையின்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களை போன்ற ஒரு நபர் தூய்மையை விரும்புகிறவர், நேர்மைவாதி, ஏன் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கணும்னு கேட்கிறேன். நான் ஒதுங்கி இல்லைங்க. அரசியலுங்கிறது மேடை ஏறி பேசுறதும் அறிக்கை விடுறதும் என்னங்க நீங்க இல்ல ஒரு விஷயம் சொல்றேங்க. மக்களுக்கு சேவை செய்பவன் தான் அரசியல்வாதி. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதி. மக்களிடம் ஏமாற்றம் செய்வது, மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று அவர்களுக்கு துரோகம் அளிப்பது அது அரசியல்வாதி அல்ல. இதுதான் ரெண்டு முரணா இருக்கு சார். ஒரு பக்கம் கட்சி வெற்றியை பெறணும்ன்றீங்க, அரசியல்வாதி தூய்மையா இருக்கணும்ன்றீங்க. ஸோ இப்போ ரெண்டுமே பேரலா இருக்கு சார். அதுதான் ஏங்க, இது என்னுடைய கொள்கைங்க, என் தலைவன் கொள்கைங்க. அவரு இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நான் ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்லை சார், இல்லை ஒரு விஷயம் இருந்தேன். நான் மேயரா இருந்தேன். இப்போ சமகாலம் தானே, இப்போதானே சமகாலம் தானே. நான் மேயரா இருந்தேன். இப்போ நான் எந்த சலுகையும் மாநகராட்சியில பெறாம வாழ்ந்தேன். இப்போ இது எதுக்கு? எம்ஜிஆர் ஆட்சி எப்படி நடந்ததுன்னா இப்படித்தான். ஏன்னா அவரும் எந்த விதமான இதையும் வாங்கல. இப்ப நான் வாழ்ந்து காட்டினேன் அப்படின்னா அதை வழி காட்டுறேன். எல்லாரும் அதை மாதிரி பின்பற்றணும்னு சொல்லிட்டு இதுதான் முடியும். அவ்வளவுதாங்க பண்ண முடியும். நான் கேட்கிறேன், லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் பல உதவிகள் செஞ்சிருக்கேன். இதுவரையில் யாராவது ஒருவர் நான் பெற்ற உதவிக்கு சைதை துரைசாமி கிட்ட இதை கொடுத்து தான் நான் பெற்றேன்னு சொன்னாங்களா? பார்த்தீங்களா? இதுவரையில் இருக்கா? அப்படி நான் என்னன்னா, ஒரு முன்னோடியா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளை கடைபிடித்து ஒருத்தன் பொது வாழ்க்கையில் இருந்தால் அவன் பாராட்டப்படுவான். இந்த பாலிசியை நான் 14 வயசுலேருந்து கடைபிடிக்கிறேன். அதனால எனக்கு அரசியல்வாதி என்றால் மக்கள் நலனுக்காக சேவை செய்வதுதான். அது அதிகாரம் என்பது கூடுதல். அதிகாரம் இல்லை என்றாலும் சேவை. என்னை பொறுத்த மட்டும் அரசியலில் ஈடுபடுகின்ற அனைவரும் சேவையை பிரதானப்படுத்தி வாழணும். அதுக்கு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய முன்னோட்டம். அவர் ஒரு கொள்கை, அவர் ஒரு உதாரணம், அவர் ஒரு அவதார புருஷர். அதன் பாதையில் செயல்படணும். எல்லாரும் அப்படி செயல்பட்டால் மக்களின் பேரன்பை பெறுவதற்கு, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்குகள் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த ஓட்டர்ஸ் இதுவரையிலும் எம்ஜிஆரை நேசிக்கிறாங்க.